அல் அசாத் அவர்கள் சிரியாவினுடைய பிரசிடெண்டாக இருக்கார். இப்போ மாஸ்கோவில் இருப்பதா செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அஃபிஷியலாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் அதை சொல்லியிருக்காங்க. பட் இந்த அல் அசாத் அவர்கள் மீது ரஷ்யாவினுடைய ஊடகமான டாஸ் ஒரு பெரிய குற்றச்சாட்டை 2 தினங்களாக சொல்லிட்டு வராங்க. அதற்கான அடுக்கடுக்கான எவிடன்சஸ் அப்படிங்கிறது வெளியாகிட்டே இருக்கு. இது அல் அசாத் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பெரிய தடையாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொருளாக மாறுகிறது. இஸ்ரேல் அல் அசாத் அவர்கள் வெளியான உடனேயே இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சிரியாவினுடைய ஒட்டுமொத்தமான கடற்படை, அவங்களுடைய விமானப்படை, இது எல்லாத்தையுமே அடித்து நொறுக்குறாங்க. 24 48 மணி நேரத்துக்குள்ளே 450க்கும் அதிகமான ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. எல்லாமே பின் பாயிண்ட் மாதிரி, எந்த இடத்துல எந்த மிசைல் இருக்குது, எந்த இடத்துல எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, எந்த இடத்துல எந்த கப்பற்படையினுடைய கப்பல் நிற்கிறது, அதில் எந்த ரேடார் இருக்குது, எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணுறாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள் மேன்? எதுவுமே தெரியாமல் எல்லா நாடுகளும் இதை பற்றி செய்தியாக மட்டும்தான் வெளியிட்டார்களே தவிர உண்மை என்ன, ஏன் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வியை வெகு சில ஊடகங்கள் கேள்வியாக கேட்டாங்க. இன்றைக்கி டிபி ட்ரூப்ஸ் மனசில் இதே கேள்வி இருக்கும், ஏன் இஸ்ரேல் அதை செஞ்சாங்க? நம்ம அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தோம். இஸ்ரேல் கண்டிப்பாக சிரியாவை ஒரு பெரிய எதிரியாகவே நினைக்கிறாங்க. சிரியாவுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே தொடர்பு இருக்குது. ஹிஸ்புல்லா எப்போ வேணாலும் சிரியா கூட கம்பெயின் ஆகி அந்த பக்கமாக கோலன் ஹைட் வழியாக இஸ்ரேலுக்குள்ளே இறங்கி அடிக்கலாம் அப்படிங்கிற தருணம் இருந்ததுனால அவங்களுடைய கப்பற்படை, அவங்களுடைய விமானப்படையை அழித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சு. ஆனால் நாமும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணலையே. அந்த பாயிண்ட்டுக்கான விடை தான் இன்னைக்கு கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னும் என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? அல் அசாத் அவர்கள் அவருடைய இருப்புக்காக, அவருடைய இருப்பிடம் சரியாக, அவங்களுடைய அரசியல் கட்சிகள் இது எல்லாமே நிலைநிற்புக்காக அமெரிக்கா கூட டீல் போட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அமெரிக்கா கடைசி நேரத்தில் அல் அசாத் அவர்களுக்கு சின்னதாக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை நீ சரி பண்ணிட்ட, ஓகே பண்ணிட்ட அப்படின்னா நீயே இங்கே நீடிக்கலாம், அப்படி இல்லைனா ஹெச்டிஎஸ் அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுடைய படை இதை என்ன செஞ்சிருவாங்க, ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய சிரியாவை கையகப்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஆஃபரை மறுக்கிறார்கள் அல் அசாத் அவர்களுடைய அரசாங்கம். அல் அசாத் அவர்கள் உடனே சிரியா விட்டு கிளம்பிட்டார். அப்படி கிளம்புறதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க? ரஷ்யாவினுடைய அதிகாரிகள். ரஷ்யாவினுடைய அதிகாரிகள் தான் அல் அசாத் அவர்களை உடனே கிளம்புங்க, இல்லாட்டி சரிப்பட்டு வராது, புட்டின் அவர்களுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லி அவரை கிளப்பிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறது தான் அல் அசாத் அவர்கள் கடைசி அவருடைய டெலிகிராம் சேனலில் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட். ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம வியூகத்தில் சொல்லியிருந்தோம். ஸோ அல் அசாத் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட், இல்லாட்டி அல் அசாத் அவர்களுடைய சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயம், நான் அங்கே போர் புரியதுக்கு தான் தயாராக இருந்தேன், பட் ரஷ்யா என்னுடைய நட்பு நாடுகள் என்னை அங்கே தங்க விடலை, அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தார். ஆனால் இவர் வந்துட்டார். இவர் வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய இராணுவ எல்லா இடங்களையும் இஸ்ரேல் குண்டு வைத்து தாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அல் அசாத் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய நாட்டில் எந்தெந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, எந்தெந்த இடத்துல இந்த மாதிரியான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல ட்ரோன் சிஸ்டம் இருக்குது, இது எல்லாத்தையுமே அதனுடைய லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துருக்காங்களாம்? இதே இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்களாம். ஏன் கொடுத்துருக்காங்களாம்? இஸ்ரேல் கையில் அந்த சீக்ரெட்ஸ் கிடைச்சா மட்டும்தான் இஸ்ரேல் அதை போய் அடிப்பாங்க. இஸ்ரேல் அதை அடித்தால் மட்டும்தான் ஹெச்டிஎஸால் பெரிய அளவிலான இழப்புகளை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் என்ன செஞ்சுருக்காங்க, அல் அசாத் அவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அதை அல் அசாத் அவர்களை நம்ப வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல 2 விதமாக இந்த செய்தியை பார்க்கிறார்கள். ஒன்று, இது ஒரு ஃபேக்கான செய்தி. இன்னொன்று, அல் அசாத் அவர்கள் இப்படி தான் செய்வார் அப்படிங்கிற மாதிரி அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலான செய்தி. என்ன வைக்க சொல்கிறார்? அவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர் செஞ்சிருக்க மாட்டார்னு தானே நம்புவாங்க. அவர் செய்திருப்பார் அப்படின்னு சொல்லி ஏன் நம்ப போகிறாங்க? ஏன்னா இந்த மனுஷன் ஆல்ரெடி, இந்த அனிதாவும் அந்த ஒரு புத்தியில் இருக்கக்கூடியவர் தான். ஈரான் எவ்வளோ பெரிய உதவிகள் செஞ்சுருக்காங்க சிரியாவுக்கு. ஆனால் இதே ஈரானுடைய முதுகில் குத்திய நபர் தான் அல் அசாத் அப்படின்னு சொல்லி அதனுடைய வரலாறு சொல்லுது. ஈரானை முதுகலை குத்துறதுக்காக ஜிசிசி நாடுகளிடமும் சில அரபுலக நாடுகளிடமும் ஒப்பந்தங்களை போட்டுவிட்டு ஈரானை டீல விட்டவர் தான் இந்த அல் அசாத் அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பிக்கை துரோகத்தை வெளிப்படையாகவே டாஸ் அப்படிங்கிற நிறுவனம் பகிர்ந்திருக்கிறார்கள். ஸோ இங்கே அல் அசாத் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாரு, கண்டிப்பாக அவர் டீல் பேசியிருப்பார். டீல் பேசி முடியாததுனால தான் அவர் என்ன செஞ்சிட்டாரு, இஸ்ரேல்கிட்ட அவருடைய எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இனிமே ரஷ்யா ஏன் சிரியாவுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை உருவாக்கி இருக்கிறதா?
அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த பார்வை, இந்த செய்தியினுடைய பார்வையை வேறொரு கோணத்தில் நம்ம பார்க்கணும். ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய சிக்கல். ஏன் ரஷ்யா அல் அசாத் அவர்கள் வீழ்ச்சி அடையும் போது, அல் அசாத் அவர்களுடைய அரசாங்கம் கவிழும் போது, அல் அசாத் அவர்களுடைய சிரியாவில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தும் போது தடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ரஷ்யா வீக் ஆயிட்டாங்களா? ரஷ்யாவுக்கு போதுமான உதவி கிடைக்கலையா? இல்லை ரஷ்யாவால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாதா? இப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட விமர்சனம் இருந்துச்சு. ஆனால் ரஷ்யா எல்லாத்தையுமே ரொம்ப கூலாக கேட்டுக்கிட்டாங்க. இப்போது ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அல் அசாத் அவர்கள் இப்படி கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையுமே லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் எந்த இடத்துல எதெல்லாம் நிற்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இஸ்ரேல்கிட்ட கொடுத்துட்டார் அப்படிங்கிறது புட்டின் அவர்களுக்கு முதலே தெரியும். அதனால தான் புட்டின் அவர்கள் இப்படிப்பட்ட ஒருத்தரை காப்பாற்றணுமா, இதை விட்டு அவர் என்ன செஞ்சிடலாம், பேசாமல் வந்து உயிரோடு வேணால் இங்கே இருக்கட்டும், அவர் என்னை காப்பாற்ற போனால் ஆல்ரெடி எல்லா சீக்ரெட்ஸும் எதிரி நாட்டுக்கு போயிருச்சு, இனி அவரை காப்பாற்றிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. இரண்டு கோணத்தில் பார்க்கும்போது அந்த இரண்டில் ஏதோ ஒன்று சரியாக இருந்திருக்கும் தோணிச்சு. மூன்றாவது ஒரு கோணம், ரஷ்யாவினுடைய இது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்தது என்றால் எப்படி? ஒருவேளை புட்டின் அவர்கள் அவருடைய வீக்னஸை காண்பிக்காமல் இருப்பதற்காக மொத்த பழியும் தூக்கி ஆசாத் அவர்கள் தான் காரணம், ஆசாத் அவர்கள் தான் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டார், அதனால தான் ரஷ்யா போய் காப்பாற்றவில்லை அப்படிங்கிற மாதிரி உலக அரசியலில் பேசு பொருளாக மாறிவிட்டது என்றால், ஸோ இந்த நியூஸுக்கு மொத்தம் 3 முகங்கள் இருக்கின்றன. அந்த 3 முகத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதனுடைய உண்மை என்ன, அதில் எந்த முகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கும் 2 முகங்களும் வெற்று முகங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருங்கப்பா. பட் இப்படி ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தை சுற்றியான ஒரு உலக அரசியல் பார்வை செய்திகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இப்போ அடிபட்டு இருக்கு. நீங்கள் வேணால் நாளைக்கு இந்த செய்திகளை பார்க்க நேரிடலாம். அடுத்ததா எப்பா இந்த ஃபாரின் லீஜன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் உக்ரைனுக்காக போர் புரிய வருவார்கள் அப்படின்னு சொல்லி போலந்து நாட்டை சார்ந்தவர்களில் ஒரு 1000க்கும் அதிகமான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இப்போது உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கான். நாங்கள் வாரோம், உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் போரிடுகிறோம் அப்படின்னு சொல்லி போலந்தினுடைய இராணுவ வீரர்கள் சொன்னதாகவும், அப்படி அந்த அப்ளிகேஷனை நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் சார்பாக உக்ரைன் வெளியிட்டிருக்கிறது. எப்பா அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இட்டாலி அவங்க தான் அந்த அக்காவுக்கும் மேக்ரோன் அவர்களுக்கும் ஆகவே ஆகாது. மேக்ரோன் அவர்களும் அந்த அக்கா இருக்கக்கூடிய வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? சும்மா சுடுன்னு இப்படியே பார்த்துட்டே இருக்கும். அப்போ இந்த மெலானி அக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவால் நமக்கு பயம் இருக்குது, நமக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னது எல்லாமே நடந்து விட்டது. நம்ம நினச்சதை விட ரொம்ப ஸ்பீடாக நடந்துருச்சு. சொல்லப்போனால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ரஷ்யாவால் பெரிய சிக்கல் ஒன்று காத்துட்ருக்கு. இந்த பெரிய சிக்கல்லிருந்து நீங்கள் எப்படி ஐரோப்பிய ஒன்றியத்தை காப்பாற்றப் போகிறீர்கள்? உடனடியாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டிய நேரம் இது. தனித்தனியாக பிரிஞ்சு இருந்து செய்யாமல் ஒன்றா உட்காந்து நம்ம இதை பற்றி யோசிக்கலைன்னா ரஷ்யா நம்மளை என்ன செஞ்சிடும்? அழித்து விடும். ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர். ஸோ இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்படி சொல்லும்போது பல நாடுகளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உண்மையிலே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் இருக்குது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்த உக்ரைனுக்கான உதவிகளை நிப்பாட்டிடுவார். அப்படி நிப்பாட்டிட்டார்னா ஒட்டுமொத்தமான அந்த உதவிகளும் யார் தான் செய்ய வேண்டியதாக இருக்கும்? உக்ரைனுக்கான உதவிகள், ஆயுத உதவி, இன்டெலிஜென்ஸு, ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கான சப்போர்ட்டு, பண உதவி, இது எல்லாத்தையுமே ஐரோப்பிய ஒன்றியம் தான் செய்தாக வேண்டும். அப்போ அவங்களுடைய நாட்டு அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் 27 நாடு இருக்குன்னா அவங்க எல்லாருமே டாக்ஸ் அடைக்கக்கூடிய பணத்தை தூக்கி எங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? கூடுதலாக உக்ரைனுக்கான செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ இதை இவங்க என்ன சொல்கிறாங்க, இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர், உக்ரைன் நமக்கு பெரிய அளவில் ஆப்படிச்சு விட்டாங்கயா, இதுக்கு மேலே நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் கதறிட்டு இருக்காங்கிறது தான் செய்தி. அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை இன்றைக்கி நாங்கள் தாக்கி விட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை ஹூத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹூத்தியினுடைய செய்தி அறிக்கையில் நாங்கள் அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட்டை வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவினுடைய செய்தி அறிக்கையில் செய்தி எப்படி வந்திருக்கு தெரியுமா? ஃப்ரண்ட்லி ஃபயர் இருக்குல்ல, தங்களுடைய படையை தாங்களே சுட்டு வீழ்த்துறது அப்படிங்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுல நாங்கள் எங்களுடைய ஒரு விமானத்தை இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அவங்க ஏர்கிராஃப்ட் கேரியர் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஹூத்தி அப்படிங்கிறது. ரெட்ஸியில் வச்சு இந்த தாக்குதல் நடந்திருக்கு என்பதும், ரெட்ஸியில் வச்சு இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதையும் அமெரிக்கா மறுக்கவில்லை. ஸோ ஹூத்திக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஹூத்தி இப்போது அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியும் கூட இது. எல்லா ஃப்ரண்ட்லைனும் இப்போ இருக்கக்கூடிய சிரியாவிலுடைய ஒட்டுமொத்தமான ஃப்ரண்ட்லைனும் ஒரு டென்ஷனாக தான் இருக்காங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு தெரியலை. ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் பெரிய அளவு முன்னேற்றம் அடைந்து வருவதால் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் எல்லாருமே டென்ஷனாக தான் இருக்காங்க என்கிற அறிவிப்பை உக்ரைனுடைய ஜெனரல் ஸ்டாஃப் அட்மிட் பண்ணியிருக்கார், அதாவது ஒத்துக்கொண்டிருக்கிறார்.
ஆமாப்பா ரொம்ப டென்ஷனாக தான் இருக்குது, பெரிய ஒரு சவாலாக இருக்குது, ரஷ்யாவை எதிர்த்து என்ன செய்ய போகிறோங்கிறது தெரியலைங்கிறத இவர் இப்போது உண்மையாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கி 22ஆம் தேதிங்க. இந்த 22ஆம் தேதி க்ளோஸ் டோர் மீட்டிங் அப்படிங்கிறத புட்டின் அவர்கள் பேச போகிறார். இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்க்கு பிறகு பல முக்கியமான தகவலை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த மேரத்தான் மீட்டிங் எல்லாமே முடிஞ்சு, அதன் பிறகு இப்போது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங். இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்கினுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏகப்பட்ட அப்டேட் எல்லாமே புதுசாக இருந்திருக்கும். இந்த அப்டேட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை, நல்ல அறிவார்ந்த சமுதாயத்தை, உலக அரசியல் தெளிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.